சுகம் சித்தா யூடியூப் டிவி சேனல்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன கல்லீரல் கெட்டு போச்சு. எனக்கு வந்து கல்லீரல வந்து கொழுப்பு இருக்குது, ஃபேட் இருக்குது, எனக்கு கல்லீரலோட இயக்கம் சரியில்லை, கல்லீரல் வீங்கி போச்சுன்னு சொல்லி மருத்துவம் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. எனக்கு வந்து உடல்ல வந்து எப்பவுமே சோர்வா இருக்குது, வாந்தி எடுத்துட்டே இருக்கு, குமட்டல் இருந்துகிட்டு இருக்குது. இது போல பல்வேறு வகையான பிரச்சனைகள் அனுபவிக்கிறவங்க கல்லீரல் சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இது வந்து ஒரு மொத்த தீர்வாக அமையும். இதை வந்து நீங்க கஷாயம் வச்சு டீ மாதிரி போட்டு தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும், கல்லீரல் ஆரோக்கியம் படும். கல்லீரல் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிணநீர் சுரப்பிகள் நல்லாவே சுரந்துட்டு இருக்கும், பித்தநீர் நல்லாவே சுரந்துட்டு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்தநீர் அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை, குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை. அதே போல அதனுடைய கல்லீரலுடைய எல்லா முழு தன்மைகளும் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு கஷாயம் போதுமானது. இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமா கரிசாலை. கரிசாலை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் வந்து இந்த கரிசாலை மூலிகை வந்து ரொம்ப அதிகமாகவே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது வந்து கோழை அகற்றி, கபம் அகற்றி, வாயு அகற்றி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி. கீழாநெல்லியோட பெருமை எல்லாருக்குமே தெரியும். அது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அதுபோல கல்லீரலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள் காமாலைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரி. அவுரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லா நச்சுத்தன்மையும், தலையில இருந்து பாதம் வரைக்குள்ள எல்லா நச்சுத்தன்மையும் போகக்கூடிய மருந்தாக பார்க்கப்படுகிறது. அதே போல சிறுநெறிஞ்சில். சிறுநெறிஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குடைய அதாவது ஃபேட்டை ஃபுல்லாமே கரைக்கிறதுக்கு பெரிதும் உதவி செய்யும். அதே போல சிறுநீரக பாதையையும் சரி பண்றதுக்கு பெரிதும் உதவி செய்யும். இதை வந்து சமூலமா எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு வந்து சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க, சிகப்புல இருக்கக்கூடிய சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த சுருள் பட்டையும் சேர்த்துக்கணும். இது போக வந்து ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுதான் மூலிகை கலவை. இந்த மூலிகை கலவையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நிழல்ல பறிச்சுட்டு வந்து சுத்தம் செய்து நிழல்ல காய போட்டு, அந்த நிழல்ல வந்து பார்த்தீங்கன்னா காயப்படும் போது அதனோட சத்துக்கள் எல்லாம் வெயில போகாம இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவசரமா வெயில்ல காயப்பட்டாங்கன்னா அது சத்துக்கள் நிறைய காணாம போயிருது. கிட்டத்தட்ட ஒரு மூலிகையோட பவர் 40% தான் கிடைக்குது, அதுக்கு மேல கிடைக்கிறது இல்லை. ஆனா நிழல்ல காயப்படும் போது கிட்டத்தட்ட நமக்கு 80% 90 விழுக்காடு வரைக்கும் முழுமையாக பலன் கிடைக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அப்போ நல்ல காய போட்டு இந்த மூலிகையை வந்து இடித்து, அதாவது இப்பதான் இடிச்சுதான் பண்ற வேண்டியிருக்கு. இடித்து சூரணித்து வஸ்திரகாயம் செய்து தினமும் 3, அதாவது வெறுகடி அளவு எடுத்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கல்லீரலானது எப்பேற்பட்ட நிலையில இருந்தா கூட பரவாயில்ல, அது புத்துணர்ச்சி அடைந்து விடுது. உதாரணமா ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கிளினிக்கு வந்திருந்தாரு. அவர் வந்து எனக்கு வந்து குடிக்கக்கூடிய பழக்கம் நிறைய இருக்குங்க, ஸோ அதனால கல்லீரல் கெட்டு போயிடுன்னு சொல்றாங்க, என்னோட வாழ்க்கை கொஞ்சம் தானா, என்னால வாழ்க்கையை மாற முடியாதா, எனக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருக்கு வந்து நமக்கு மருத்துவ ஆலோசனை கொடுத்து கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு, இந்த கஷாயத்தை நீங்க எடுக்கும் பொழுது சில காலம் பத்தியங்கள் இருந்தாக வேண்டும் அப்படின்னு சொன்னோம். பத்தியமா என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. முடிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, நற்பலன்கள் கிடைக்கும்னு சொன்னோம். அப்போ என்ன பத்தியம்னு சொன்னாரு. குடியை நிறுத்ததான் பத்தியம்னு சொன்னோம். எங்க குடியை நிறுத்த முடியாம தான் உங்க கிளினிக் வந்திருக்கோம், நீங்க எங்க நிறுத்த சொன்னா நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னாரு. இந்த மருந்தை சாப்பிடும் பொழுது நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரத்த வாந்தி எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சும்மா ஒரு பேச்சுக்காண்டி சொன்னோம். ரத்த வாந்தி எடுத்துருமா அப்படின்னு பயந்து போய் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, அப்போ நான் உண்மையிலே விட்டுருவேங்க அப்படின்னு சொன்னாரு. கேட்டுங்க, ஆனால் அப்படி எடுக்கலாம் செய்யாது. ஆனாலும் அவருக்கு அப்படி சொன்ன உடனே அவருக்கு தன் பயம் கொடுத்துச்சு. மறுநாள் கிட்டத்தட்ட அவர் சொன்னாரு, நான் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல வந்து உடல் கழிவுகளுக்காக வேண்டி முருக்கன் விதை மாத்திரை கொடுத்து அவருக்கு வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றணும். வெளியேற்றி முடிச்ச பிறகு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னோம். ஞாயிற்றுக்கிழமை அது காலையில ஆரம்பிச்சாரு. இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த இன்னையோட அவருக்கு ஒரு 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகளா இருப்பாரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு மருந்து வாங்க வந்தது கிடையாது. அதே போல கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையில அவர் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்து இப்ப அந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது. ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனாக தெரிந்து கொண்டிருக்கார். இது போல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் பயன்பெற்று இந்த குறிப்பின் மூலமாக சிறப்படைந்திருக்காங்க. அதனாலதான் நம்முடைய நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா லிவருக்கு வந்து அற்புதமான மருந்தாக இது பார்க்கணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இது வாங்கியிருப்பாங்க, பலன் பெற்றிருப்பாங்க, நல்லாவே கல்லீரலை வந்து சமப்படுத்திருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசையில வந்து ஒரு அலர்ச்சி ஏற்படும். இது வந்து முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அதாவது கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த சதைகளை ஃபுல்லாமே நமக்கு வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக திகழும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசைகள் வந்து வலுவிழந்து காணப்படும். நிறைய ஆர்த்தோ பேஷன்ஸ் பார்ப்பீங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தசை வந்து வலுவிழந்து காணப்படுவாங்க. அவங்களாம் இதுல தான் தசை சம்பந்தமான பிரச்சனை சரியாயிருவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ உலகமே திணறிக்கிட்டு இருக்குது, தசைகளை எப்படி வலுப்படுத்துவது அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மருத்துவ குறிப்பின் மூலமாக நிறைய பேர் பலன் பெற்று தசை சம்பந்தமான பிடிப்பு, தசை வலி, தசையில அலர்ஜி,
அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய சவ்வு கிழிஞ்சு போறது, சவ்வுக்கும் இதுக்கும் சம்மந்தமா இருக்கான்னு கேட்டால் அதுக்கு கூட சம்மந்தம் இருக்கு இந்த மருத்துவ முறையானது. அதனால சவ்வுகளை சரிப்படுத்துறது, தோள்களை வந்து சமநிலையா வச்சுக்கிட்டது, ஆரோக்கியமான வழியில வச்சுக்கிட்டதுக்கு இதுக்கெல்லாம் இது பெரிதும் உதவி செய்யுது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பானத்தை நீங்க எடுக்கும் பொழுது அதே போல அவர் முன்னாடி சொல்றாரு, எனக்கு அதிகமா கோபம் வருங்க, இப்ப கோபமே வர்றது இல்ல, ரொம்ப நான் சாந்தமா இருக்கேன்னு சொன்னாரு. படபடப்பு எனக்கு எப்பவுமே காணப்படும், இப்ப படபடப்பே இல்லைன்னு சொன்னாரு. இது போல பல விஷயங்களை அவங்க நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இது மட்டும் ஒரு வேலையை செய்யறது இல்லை, இது பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. அதனால இந்த கஷாயத்தை நீங்க தினமும் பருகி உங்களுடைய கெட்டுப்போன கல்லீரலை அல்ல அழுகி போன கல்லீரலை இல்ல முடியாதுன்னு சொன்ன மருத்துவர்கள் சொன்ன கல்லீரலை இதை நீங்க சமப்படுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம். சரியா? நன்றி.